பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு அந்த வகுப்பில் சில கேள்விகளை உங்களுக்காகத்தான். அந்த கேள்விகளை நீங்கள் வீட்டை பயிற்சி எடுக்கணும். நான் அதை உடனடியாக இங்கே செய்து காட்டுறேன். சரி கூட பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி, கேள்வி இலக்கம் 1 என்ன சொல்லுது? 0.5 மூல் எம்மினுடைய திணிவு. இந்த எம்மினுடைய மூல் தரப்படுகிறது 0.5 மூல். அதனுடைய திணிவு தரப்படுகிறது 20 கிராம். இதனுடைய மூலர் திணிவு, இது எம்மா போயிட்டு அது வேற விஷயம். இது மூலர் திணிவு யாதென்று கேட்டிருக்கிறாங்க. மூலர் திணிவு என்ன? இதுதான் அந்த முதலாவது விஷயம். மூலர் திணிவு என்னன்னு கேட்கிறாங்க. சோ நமக்கு தெரியும் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஆகவே மூலர் திணிவு சமன் என்ன? திணிவின் கீழ் மூல். அப்ப திணிவு 20 கிராம், மூல் 0.5 மூல். அப்ப 20 கீழ் அரை. அப்ப என்ன 20 கீழ் அரை என்றா 40 கீழ் 1. அப்ப 40 கிராம் மூல் -1 தான் அந்த கேட்கப்பட்ட முதலாம் கேள்விக்குரிய விடை. சரி, கேட்கப்பட்ட முதலாம் கேள்விக்குரிய விடை. இரண்டாவது கேள்வியை ஒற்றி நோக்குவோம். 14 கிராம் N2வில் உள்ள எண்ணின் மூல்களின் எண்ணிக்கை. அப்ப நமக்கு விளங்கணும் N2. இதுல 2 நைதரசன் அணுக்கள் இருக்கும். சரியா? N2 என்பது N ட்ரிபிள் பாண்ட் N. ஓகே. இப்ப N2வினுடைய ஒரு மூல் என்று சொன்னால் N எத்தனை? 2 மூலாக இருக்கும். 1க்கு 2. அப்ப 1க்கு 2 போட்டு வைப்போமே. 1க்கு N2 1 N 2. சரி, பார்த்து விடுவோம் பிள்ளைகள். 14 கிராம் N2. அப்ப இவரினுடைய திணிவு நமக்கு என்ன கிடைக்குது என்றால் 14 கிராம். N2வினுடைய மூலர் திணிவை சொல்லுங்க. 14 தர 2. 14 தர 2 எத்தனை? 28 கிராம் மூல் -1. சோ இவரினுடைய மூல் 14 கீழ் 28. அப்ப இவரினுடைய மூல் என்ன? 0.5 மூல். அப்ப இவர் 1 மூல் என்றால் இவர் 2 மூல். இவர் 0.5 மூல் என்று சொன்னால் நைதரசன் எத்தனை மூல் வர வேணும்? இதுல 2 மடங்காக நமக்கு கிடைக்க வேண்டும். 2 தர 0.5 மூல். அப்ப இது சமன் என்ன வர போகுது? 1 மூல். அப்ப நைதரசனினுடைய மூல் எண்ணிக்கை 1 மூல். நைதரசன் அணுக்களின் எண்ணிக்கை இது முதலாவது கேள்வி. இதற்கு 1 மூல் விடை. இரண்டாவது கேள்வி, நைதரசன் அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்களினுடைய எண்ணிக்கை என்பது மூல் எண்ணிக்கை தர அவகாத்ரோவின் மாறிலி. நைதரசனினுடைய மூல் எண்ணிக்கை 1 மூல் தர அவகாத்ரோவின் மாறிலி என்ன வரப்போகுது? 6.022 தர 10 23 மூல் -1. அப்ப நைதரசன் அணுக்களினுடைய எண்ணிக்கை என்ன வரப்போகுது? 6.022 தர 10 23 அணுக்கள். ரைட். அப்ப முதலாம் கேள்வி சரி, அதே போல இரண்டாம் கேள்வியும் சரி. சரியா?
இனி நாங்க போக போறது மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன சொல்லி இருக்கு? கேள்வி இலக்கம் 3. 8.8 கிராம் N2O-வில் உள்ள N2O இதுல விளங்கிக் கொள்ள வேணும். இங்க இதுல 2 நைதரசன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் அங்க இருக்கும். அப்ப விகிதத்தை பார்த்தீங்கள் N2O 1 சொன்னால் இவர் 2 இவர் 1. சரி, முதல் கேள்வி 8.8 கிராம் N2O-வில் உள்ள N2O-வின் மூல்களின் எண்ணிக்கை. N2O-வினுடைய மூல்களின் எண்ணிக்கை. அப்ப அதனுடைய தெளிவு என்ன தந்திருக்கிறாங்க? 8.8 கிராம். இவர்களுடைய மூலர் திணிவை சொல்லுங்க. 14 தர 2 14 தர 2 சக 16. சோ இவரினுடைய மூலர் திணிவு என்ன வரப்போகுது? 14 தர 2 28 16 28 16 28 10 38 38 மாறு 44 கிராம் மூல் -1. சோ கேட்கப்பட்ட கேள்வி N2O-வினுடைய மூலெண்ணிக்கை கேட்டிருக்க. மூலெண்ணிக்கை சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவோ 8.8 கிராமின் கீழ் 44 கிராம் மூல் -1. அப்ப என்ன வரப்போகுது? 44 தர 2 தானே 88 0.2 மோல். முதலாவது கேள்வி N2O-வின் மூல்களின் எண்ணிக்கை. இதில் இருக்கிற இரண்டாவது கேள்வி N2O மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் மூல எண்ணிக்கை தர அவகாத்ரோவின் மாறிலி. அப்ப மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மூல எண்ணிக்கை எவ்வளவு? 0.2 மோல். தர அவகாத்ரோவின் மாறிலி எவ்வளவு? 6.022 தர 10⁻23 மோல் -1. சோ அந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன வரப்போகுது? 12.044 தர 10⁻22 வரப்போகுது. அல்லது 1.2044 தர 10⁻23. இது இரண்டாவது கேள்வி. அடுத்தது மூன்றாவது கேள்வி நைதரசன் அணுக்களின் மூல்களின் எண்ணிக்கை. நைதரசன் அணுக்களின் மூல்களின் எண்ணிக்கை மூன்றாவது கேள்வி. N2O 2 எண்ணம் ஒரு ஓவும் இருக்கும். இது ஒன்றென்றால் இது 2 இது 1. அப்ப இந்த நைதரசன் N2O-வினுடைய மூலெண்ணிக்கை 0.2 மூல் என்றால் இவர் 0.2 மூல் என்றால் நைதரசன் அணுக்களின் மூலெண்ணிக்கை 2 மடங்கு 0.4 மோல். ஆக்சிஜன் 0.2 மோல். சோ அப்ப மூன்றாவது கேள்விக்குரிய பதில் நைதரசன் அணுக்களின் மூலெண்ணிக்கை என்ன வரப்போது? 0.4 மோல்.
நாலாவது கேள்வியிலையும் நைதரசன் அடிபட்டுட்டு அதை ஆக்சிஜன் என்று மாற்றிக்கொள்ளுங்க. ஆக்சிஜன் அணுவின் மூல எண்ணிக்கை 0.2 மோல். ஆக்சிஜன் அணுவின் மூல எண்ணிக்கை 0.2 மோல். ரைட். இது மூன்றாவது கேள்வி. எப்பவுமே தொடர் பயிற்சி மாத்திரம்தான் நமக்கு வெற்றியை தரும். தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும், பின்வாங்க கூடாது. ரைட். இது நாங்கள் நாலாவது கேள்விக்கு போயிடுவோம். கீழ்வருவனவற்றை கணிக்க. 9.2 கிராம் ஏதனோலில் உள்ள ஆக்சிஜன் கார்பன் ஐதரசன் அணுக்களின் மூல எண்ணிக்கை. நாலாவது கேள்வி. அதுல முதலாவது பார்ட் CH3 CH2OH. ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், கார்பன் எத்தனை உங்களோட கண்ணுக்கு தெரியுது? 2 கார்பன் தெரியுது. சக ஐதரசன் எத்தனை உங்களோட கண்ணுக்கு தெரியுது? 3 2 5 6. 6 ஐதரசன் கூட கண்ணுக்கு தெரியுது. அதை தவிர ஒரு ஆக்சிஜன் தெரியுது. அப்ப விகிதத்தை போட்டு விடுவோம் பாருங்க. விகிதம் இவர் 1க்கு, இவர் 2க்கு, இவர் 6க்கு 1. இப்ப ஏதனோலினுடைய திணிவு தரப்பட்டிருக்கு பாருங்க. ஏதனோலினுடைய திணிவு 9.2 கிராம். இவருடைய திணிவு 9.2 கிராம். இவற்றை மூல திணிவை பார்ப்போமா? கார்பனுக்கு 12, ஐதரசனுக்கு 3, அடுத்த கார்பனுக்கு 12, அடுத்த 2 ஐதரசனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 16, ஐதரசனுக்கு 1. கூட்டினா எவ்வளவு? கூட்டி சொல்லுங்க. 46 கிராம் மூல் -1. ஆகவே இவனுடைய மூல என்ன வரப்போது? திணிவின் கீழ் மூல திணிவை போட்டீங்கள் என்று சொன்னால் 9.2 கிராமின் கீழ் 46 கிராம் மூல் -1. 46 2 தான், இது 92. அப்ப இது 0.2 மோல். அப்ப இவர் 0.2 மோல் என்றால் கவனிங்க, CH3 CH2OH இருக்குது, 2 மோல் கார்பன், 6 மோல் ஐதரசன், 1 மோல் ஆக்சிஜன் இருக்குது. இது 1 என்றால் இது 2, இது 6, இது 1. இப்ப இவர் 0.2 மோல். அப்ப இவர் 0.2 மோல் என்றால் இவர் 1 இவர் 2, இவர் 0.2 என்றால் இவர் 0.4 மோல். இவர் 1 என்றால் இவர் 6 மடங்கு. 0.2 என்றால் 0.2 தர 6, 1.2 மோல். இவர் 1 என்றால் இவரும் 1. அப்ப இவர் 0.2 மோல் என்றால் இவரும் 0.2 மோல். அப்ப கேட்ட கேள்விக்குரிய பதில்கள் இவைகள்.
ரைட். அப்ப அந்த முதலாவது கேள்வி சரி. இப்ப நாலாவதுல இருக்கிற இரண்டாவது கேள்விக்கு போக போறோம். அப்ப நாலாவதுல இருக்கிற இரண்டாவது கேள்வியை பாருங்க. 0.12 மூல் ஐதரசன் அணுக்களை கொண்டுள்ள மெதேனின் மூல்களின் எண்ணிக்கை. இங்க பார்க்கணும், ரிவர்ஸில் இருக்கிறாங்க. மெதேன் ஒரு காபனும் 4 ஐதரசனும் வரப்போ மெதேனை பொறுத்தவரை. அப்ப மெதேன் ஒன்று சொன்னால் இவர் 1 இவர் 4. அப்ப விளங்கோணும் ஐதரசன் 4 சொன்னால் ஐதரசன் அணுக்களின் மூலெண்ணிக்கை 4 என்றால் மெதேனினுடைய மூலெண்ணிக்கை 1. ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப என்ன சொல்லி இருக்கு? 0.12 மோல் ஐதரசன் அணுக்களை கொண்டுள்ள மெதேனின் மூலெண்ணிக்கை. அப்ப 0.12 என்றால் சாரி 0.12 வெரி சாரி. ഇവരിപ്പ 0.12 மூலண்டால் மெதேண்ட மூலன்றான் கேள்வி. எப்படி பின்னம் போனதா? இவர் 4 மூலண்டால் இவர் எத்தனை மூல்? 1 மூல். அப்ப போடுவோம் பின்னம். 4க்கு 1 என்றால் இது 4 மூலண்டால் இது 1 மூல். அப்ப 4க்கு 1 என்றால் 0.12 மூலுக்கு எவ்வளவு வரப்போகுது? 4க்கு 1 என்றால் 0.12க்கு என்ன? அப்ப 0.12 4ஆல சுருக்கி விட்டா என்ன வரப்போகுது? 0.03 மூல். மூல். இரண்டாவது பகுதி கிளியர். அப்ப இவர் 4 என்றால் இவர் 1. அப்ப 0.12 என்றால் அப்ப 4க்கு 1 ஆகவே 0.12. அதுல 0.03 வரப்போம். சரி, இனி நான் மூன்றாவது பகுதிக்கு போகிறோம். நாலாவது கேள்வியின் மூன்றாவது பகுதிக்கு போகிறோம். என்ன சொல்லி இருக்கு? 2.4 மூல் நைதரசன் அணுக்களை கொண்டுள்ள N2O3. அப்ப N2O3 இந்த N2O3 பொறுத்தவரை பாருங்க பிள்ளைகள், 2 N-ம் 3 O-வும் இருக்க போகுது. 2 N அங்கால 3 O இருக்க போகுது. இப்ப இந்த N2O3 1 சொன்னால் இங்க N2 O3. அப்ப அவர் என்னத்தை தந்திருக்கிறார்? நைதரசனை பற்றி கதைச்சிருக்கிறார். சோ இங்க நைதரசன் 2 சொன்னால் N2O3 1. இப்ப என்ன நடக்குது? 2.4 மூல் நைதரசன் அணுக்களை கொண்டுள்ள N2O3 மூல்களின் எண்ணிக்கை 2க்கு 1. அப்ப 2.4 மூல் இவருக்கு என்ன? எப்படி பின்னம் போடுவோம்? இவர் 2 மூல் என்றால் இவர் எத்தனை மூல்? 1 மூல். 2க்கு 1 சொன்னால் 2க்கு 1 சொன்னால் இங்க 2.4 மூலும் என்ன வரப்போம்? 2 கொண்டு 2.4 கொண்டு 1.2 மூல் 1.2 மூல். இந்த கேள்விக்குரிய பதில் 1.2 மூல்.
ரைட். அப்ப அந்த விஷயம் சரி. அடுத்த பாருங்க, அடுத்த என்ன, 3.031 தர 1023 CO2 மூலக்கூறுகளில் உள்ள. அப்ப CO2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை தந்துட்டாங்க. 3.011 தர 1023 3.011 தர 1023 CO2 மூலக்கூறுகளில் உள்ள CO2 மூல்களின் எண்ணிக்கை. நமக்கு தெரியும் அவகாதரோவின் மாறிலி 6.022 தர 1023. இப்ப மூலெண்ணிக்கை என்னதான் கேள்வி. சோ நமக்கு தெரியும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் மூலெண்ணிக்கை தர அவகாதரோவின் மாறிலி. அப்ப இப்ப மூலெண்ணிக்கை சமன் என்னன்னு வரப்போகுது, மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோவின் மாறிலி 3.011 தர 1023 கீழ் 6.022 தர 1023. அப்ப மூலெண்ணிக்கை எவ்வளவு வரப்போகுது, 0.5 மூல் வரப்போகுது. மூலெண்ணிக்கை 0.5 மூல் வரப்போகுது CO2 மூலெண்ணிக்கை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆக்சிஜன் அணுக்களின் மூலெண்ணிக்கையும் அதன் திணிவும். அப்ப இரண்டாவது விஷயம் ஆக்சிஜன் அணுவின் மூலெண்ணிக்கை. அப்ப CO2 மூலெண்ணிக்கையை கண்டாச்சு. இந்த CO2 பொறுத்தவரையில் ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, CO2 ஒன்று என்றால் கார்பன் 1 ஆக்சிஜன் 2. CO2 மூலெண்ணிக்கை 0.5 மூல் என்று சொன்னால் 0.5 மூல் என்று சொன்னால் சரியா. இப்போ ஆக்சிஜன் மூலல்ல பிள்ளையால் கேட்கிறாங்க, இதனுடைய 2 மடங்கு. அப்ப 2 தர 0.5 மூல். ஆகவே 1 மூல் வரப்போகுது. அப்ப NO ஆக்சிஜனினுடைய மூல் 1 மூல். இப்போ ஆக்சிஜனினுடைய திணிவு, ஆக்சிஜனுடைய திணிவு என்பது மூல் தர மூலர் திணிவு. மூல் தர மூலர் திணிவு என்று போடுவோம். இப்ப இவர் 1 மூல் தர ஓதான் கேட்டுக்காள், O2 கேட்கவில்லை. ஓவினுடைய மூலர் திணிவு என்ன, 16. ஆகவே எத்தனை கிராம், 16 கிராம். That's all. அப்ப இந்த சேலஞ்சிங் குவேஷன் செட் 1 நிறைவுக்கு வருகிறது. நாங்க தொடர இருப்பது செட் 2 அடுத்ததுல பார்க்கலாம். ஓகே, பை.